தனுஷ்கோடியை அடுத்த கோதண்டராமர் கோவிலில் பிரதமர் மோடி வழிபாடு செய்து வருகிறார். இது தொடர்பான தகவல்களை தர இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜகுமரன், விவரங்கள். அயோத்தி ராமர் கோயிலில் நடைபெறும் பிராண பிரதிஷ்டை விழாவிற்கு முன்பாக பிரதமர் மேற்கொண்ட நீண்ட புனித பயணத்தின் நிறைவான கோயிலாக தற்போது ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட பகுதிகளில் எல்லாம் அவர் நேற்று முதல் சுவாமி தரிசனம் செய்த நிலையில் கோதண்டராமர் கோயிலில் தற்போது தரிசனம் மேற்கொண்டு வருகின்றார். கடந்த 3 நாட்களாகவே பிரதமர் பல்வேறு இடங்களுக்கும் சென்று கோயில்களில் வழிபாடு நடத்தி வந்திருந்தார். கடந்த வாரத்திலும் பஞ்சவாடி உள்ளிட்ட மகாராஷ்டிரா பகுதிக்கு சென்று ராமாயணத்தோடு தொடர்புடைய இடங்களில் எல்லாம் வழிபாடு நடத்தியிருந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராமேஸ்வர தீவில் நேற்று தொடங்கி இன்று வரை பல்வேறு இடங்களுக்கும் சென்று புனித நீராடி புனித தீர்த்தங்களை கலசங்களில் பெற்றுக்கொண்டு பூஜை பொருள்களையும் பெற்றுக் கொண்டிருந்தார். பிரதமருடைய நீண்ட புனித பயணத்தின் இறுதி தளமாக கோதண்டராமர் தலத்தை வந்தடைந்திருக்கின்றார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இங்கிருந்து புறப்படக்கூடிய பிரதமர் சரியாக 11:30 மணியளவில் இன்னும் அரை மணி நேரத்தில் ராமேஸ்வர தீவில் இருந்து புறப்பட்டு டெல்லி செல்லுகின்றார். அதன் பிறகு நாளைய தினம் அயோத்தியில் நடைபெறக்கூடிய ராமரின் பிராண பிரதிஷ்டை விழாவில் தான் பிரதமர் பங்கேற்க உள்ளார். தற்போது அவர் இருக்கக்கூடிய இந்த கோதண்டராமர் தலம் என்பது கடவுள் ராமர் ராவணனுடைய தம்பி விபீஷணனுக்கு அருள்பாலித்த இடமாக இருக்கின்றது. ராமேஸ்வர தீவில் இந்த இடத்தில் இருந்துதான் ராவணனுடைய தம்பி விபீஷணனுக்கு இலங்கையினுடைய அரசனாக கடவுள் ராமர் அருள்பாலித்தார் என்பது ஐதீகமாக இருக்கின்றது. கோதண்ட ராமர் என்றால் வில் மற்றும் அம்புடன் கூடிய ராமர் என்று பொருள். தசாவதாரம் எடுத்த திருமால் அவர்களின் அவதாரத்தில் 7வது அவதாரமாக குறிப்பிடப்படும் ராம அவதாரத்தினுடைய அடையாளமாக இருப்பது வில் மற்றும் அம்பினை ஏந்தி திருமால் அவர்கள் ராமனாக காட்சி தருவது. அந்த அடிப்படையில் கோதண்ட ராமராக காட்சி தரக்கூடிய இந்த திருவுருவச் சிலை அருகே சென்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தற்போது வழிபாடு நடத்தி இருக்கின்றார். அந்த கோயிலினுடைய அர்ச்சகர் ஜடாரி எடுத்து வந்து பிரதமருக்கு அந்த வழிபாட்டு சடங்கை மேற்கொள்ளக்கூடிய வகையில் வழங்கியிருந்த நிலையில் அதன் பிறகு பட்டு வஸ்திரம் அணிந்திருக்கக்கூடிய பிரதமருக்கு மலர் மாலை இட்டு கோயில் சார்பில் வரவேற்பு வழங்கப்பட்டிருந்தது. கோதண்டராமர் கோயிலை பொறுத்தவரை தனுஷ்கோடி அருகில் இருக்கின்றது. அங்கு நடைபெறக்கூடிய இந்த வழிபாட்டு நிகழ்வில் பங்கேற்ற பிறகு பிரதமர் டெல்லி புறப்பட இருக்கின்றார். மகாராஷ்டிரா மாநிலத்தின் பஞ்சவாடி தொடங்கி கர்நாடக மாநிலம், கேரள மாநிலம், ஆந்திர மாநிலம் என்று ராவணன் சீதாதேவியை தூக்கி சென்ற பொழுது எந்த இடங்களில் எல்லாம் வரலாற்று தடங்கள் பதிக்கப்பட்டிருந்ததோ அந்த புண்ணிய தலங்களுக்கெல்லாம் சென்று தற்பொழுது வழிபாடு நடத்தி வரக்கூடிய பிரதமருடைய நிறைவான இறுதி வழிபாடாக அயோத்தி ராமர் கோயிலுக்கு திறப்புக்கு முன்பான வழிபாடாக கோதண்டராமர் திருத்தலம் அமைந்திருக்கின்றது. ராமநாத சுவாமி கோயிலில் நேற்று தரிசனம் செய்திருந்தார். அதன் பிறகு அரிச்சல் முனை பகுதிக்கு சென்று இன்று காலை தரிசனம் செய்திருந்தார். தற்போது கோதண்டராமர் கோயிலில் ராமேஸ்வரத்தில் தரிசனம் மேற்கொண்டு வருகின்றார் பிரதமர் அவர்கள். அங்கிருக்கக்கூடிய அந்த கருவறைக்கு முன்பாக நின்று தீப ஆராதனை காட்டக்கூடிய அர்ச்சகரிடமிருந்து அந்த வழிபாட்டை மேற்கொண்ட நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கருவறையை தொட்டு வணங்கி அவர் அந்த திருமஞ்சன் உள்ளிட்டவற்றையெல்லாம் பெற்றுக்கொண்டு ஜடாரி உள்ளிட்டவற்றின் மூலமாக ஆலயத்தின் சார்பில் வழங்கப்பட்டிருந்த அந்த வரவேற்பினை ஏற்றுக்கொண்டு பிரதமர் அவர்கள் புனித தீர்த்தத்தையும் பெற்றுக் கொண்டிருந்தார். கோதண்டராமர் கோயில் என்பது கடவுள் ராமர் அவர்கள் அவதரித்த ஒரு திருத்தலமாக இருக்கின்றது. கோதண்டராமர் என்பவர் விபீஷணனுக்கு அருள்பாலித்தவராக இருக்கின்றார். அதன் காரணமாகத்தான் விபீஷணன் கடவுள் ராமரை வணங்கிய வண்ணமாக இந்த கருவறை அமைக்கப்பட்டிருக்கின்றது. இதற்குள் இருக்கக்கூடிய ராமருடைய திருவுருவச் சிலையின் அருகே விபீஷணன், லட்சுமணன் ஆகியோரும் வீற்றிருக்கின்றார்கள். அந்த தளத்தில்தான் தன்னுடைய நிறைவான இந்த அயோத்தி பயணத்திற்கு முன்பாக இறுதி வழிபாட்டை பிரதமர் மேற்கொண்டிருக்கின்றார். இதன் பிறகு பல்வேறு இடங்களில் இருந்தும் திருவரங்கத்தில் அர்ச்சகர்கள் வழங்கியிருந்த அந்த பூஜை பொருள் நேற்றைய தினம் ராமேஸ்வரத்தினுடைய ராமநாத சுவாமி கோவிலில் வழங்கப்பட்டிருந்த புனித தீர்த்தங்கள், அக்னி தீர்த்த கடலில் பெறப்பட்ட புனித தீர்த்தம், இன்று காலை அரிச்சல் முனையில் பெறப்பட்ட புனித தீர்த்தம் என்று அனைத்தையும் பெற்றுக்கொண்டு பிரதமர் தன்னுடைய பயணத்தை டெல்லிக்கு மேற்கொள்ள இருக்கின்றார். அந்த மாநகரம் முழுவதுமாக அயோத்தியிலே பிரதமருடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். நாளைய தினம் பிராண பிரதிஷ்டை மேற்கொள்ளும் பொழுது அயோத்தியினுடைய பால ராமர் சிலைக்கு பல்வேறு வழிபாடுகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. அந்த சடங்குகளின் பொழுது புனிதமான நீரை அந்த திருமேனியின் மீது ஊற்றி பிராண பிரதிஷ்டை என்ற அடிப்படையில் ஒரு ஆன்மீக உணர்வை அந்த சிலைக்கு உட்புகுத்துவார்கள். அதற்காக மத ரீதியிலான பல்வேறு வழிபாட்டு சடங்குகள் கடந்த 1 வார காலமாக அயோத்தி ராமர் கோயிலில் நடைபெற்று வருகின்றன. தற்போது அயோத்தியில் இருக்கக்கூடிய பாலராமருடைய 4.5 அடி உயர சிலையானது கண்கள் மூடப்பட்ட நிலையில் இருக்கின்றன. அதன் கண்களை திறக்கும் பொழுது அந்த சக்தி அந்த சிலைக்கு வழங்கப்படும் என்பது ஐதீக நம்பிக்கை. அதன் அடிப்படையில் தான் பிரதமரே நேரடியாக பல்வேறு புனித தலங்களுக்கும் சென்று அங்கிருக்கக்கூடிய புனித நீரை பெற்று அயோத்தி கோயிலுக்கு சென்று நாளை காலை ஒப்படைக்கின்றார். பிரதமர் ஒப்படைக்கக்கூடிய இந்த தீர்த்தங்களை எல்லாம்
அயோத்தி பாலராமர் சிலைக்கு அர்ப்பணித்து அங்கிருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் பிராண பிரதிஷ்டை என்கின்ற வழிபாட்டு சடங்கினை, தனித்த வழிபாட்டினை மேற்கொள்ள இருக்கின்றார்கள். கடவுள் ராமருடைய திருக்கண்கள் திறக்கப்படும் பொழுது அவருக்கு முன்பாக பல்வேறு பூஜை பொருள்கள் வைக்கப்படும் எனவும், சீதாதேவி பிறந்த நேபாள நாட்டு கிராமத்திலிருந்து வழங்கப்பட்ட சீதன பொருள் உட்பட இலங்கையின் அசோகவனத்தில் சீதாதேவி அவர்கள் சிறை வைக்கப்பட்டிருந்த அந்த அசோகவன பகுதியிலிருந்து வழங்கப்பட்டிருந்த பூஜை பொருள்கள் உட்பட பல்வேறு புனித தீர்த்தங்களை பிரதமர் கொண்டு சென்ற அயோத்தி நகரத்திற்கும் வழங்க இருக்கின்றார். அவற்றின் மூலமாக அயோத்தியில் நாளை பாலராமருடைய சிலை திறப்பு விழா, கோயில் திறப்பு விழா நடைபெற இருக்கக்கூடிய நிலையில்தான் தன்னுடைய இறுதியான இந்த பயணத்தை, அயோத்தி ராமர் கோயில் திறப்பிற்கான புனித பயணத்தின் நிறைவான வழிபாடாக இதை மேற்கொண்டிருக்கின்றார்.